ஏமா புனிதா, இங்க இருக்கிற எல்லாத்தையும் விட்டு அது அங்க ஏற்காடு போய் எதுக்கு நம்ம வியாபாரத்தை விரிவாக்கணும்? அங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம இங்கேயே செய்யலாமே. மாமா, நம்ம குடும்பம் பெருசாகுது. அப்ப பிசினஸையும் அந்த அளவுக்கு விரிவுபடுத்தினாதானே மாமா நல்லது. அது நமக்கு மட்டும் இல்ல, நம்மள நம்பி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுதானே மாமா. அக்கா, எல்லாம் சரிதான். ஆனா அந்த குட்டி ஊரை செலக்ட் பண்ணிருக்கீங்களே, அது சக்சஸ் ஆகுமா? பாலா, நீ என்னம்மா பேசுற? உனக்கு பிசினஸ் பத்தி என்ன தெரியும்? என் பொண்ணு இன்னைக்கு நேத்து இந்த தொழில பாக்கல. அவ ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே அவங்க அப்பா கூட பிசினஸ்ல எல்லா நுணுக்கங்களையும் கத்திருக்கா. அவ ஒரு முடிவெடுத்தான்னா சரியாதான் இருக்கும். அம்மா, நான் அக்காவை தப்பா சொல்லல, தெரிஞ்சுக்கலான்னு தாமா கேட்டேன். கோவப்படாதீங்கம்மா. பாலா கேட்டதுல எந்த தப்பும் இல்ல. மாமா, பாலா, மணி, நீங்க எல்லாருமே கேட்டுக்கோங்க. வருஷம் நம்ம வெளியூருக்கு அனுப்புற நம்ம பொருளுக்கான டிரான்ஸ்போர்ட் செலவு மட்டும் லட்சக்கணக்கில் ஆகுது. அத கம்மி பண்ணதான் ஏற்காடவே நான் செலக்ட் பண்ணேன். அத நாம ஸ்டாக் வச்சிருக்கிற இடமாவும் பயன்படுத்திக்கலாம். ஏற்காடு சுத்தி இருக்கிற ஏரியாவுக்கு நம்ம ஸ்டாக் எப்பவுமே தடை இல்லாம போய் சேர்ந்துரும். அதுவும் போக ஏற்காடு மாதிரியான இடத்துல எதிர்காலத்துல அதிக அளவுல பில்டிங் வரதுக்கு வாய்ப்பும் இருக்கு. இப்பவே நம்ம டைல்ஸ் பிசினஸ் அங்க தொடங்கணும். அத யோசிச்சுதான் நான் இந்த முடிவெடுத்தேன். என் தங்கம் எப்படி கெட்டிக்காரத்தனமா பேசுறா பாருங்க. ஏங்க கேட்டீங்களா? என் பொண்ணு எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமாமாமா மரகதா, அதுல என்ன சந்தேகம்? புனிதா ஒரு விஷயத்தை இறங்கிடுச்சுன்னா அதுல வெற்றி 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 தான். அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லையே. இருந்தாலும் இந்த பத்திரப்பதிவு விஷயத்துக்கெல்லாம் நீ புனிதா